திருச்சிற்றம்பலம். ஸ்ரீமத் கச்சியப்ப சிவாச்சாரிய சுவாமிகள் அருளிய கந்தபுராணம் பாகம் 29 உற்பத்தி காண்டம் தகரேறு படலம். முருகப்பெருமான் ஆட்டுக்கடா வாகனத்தில் எழுந்தருளிய திருச்சரிதத்தை கூறுவது இந்த தகரேறு படலம். உற்பத்தி காண்டத்தில் 15வது படலம் இது. முருகப்பெருமான் திருக்கயிலாய மலையில் அமர்ந்தருளும் அந்த நேரத்தில் பூ உலகத்தில் நாரத முனிவர் ஒரு யாகத்தை நடத்தி வருகின்றார். மிகப்பெரிய தபோதனர்களும் தேவர்களும் வேதம் ஓதும் பிராமணர்களும் ஆகிய எல்லோரும் மகிழ்வுடன் சூழ்ந்திருக்க நாரத முனிவர் யாகத்தை நடத்தி வந்தார். அந்த யாகத்தில் ஜுவாலித்து எழுந்த ஹோம அக்னியின் மேல் ஒரு சிவந்த நிறமுடைய ஆட்டுக்கடா தோன்றியது. நாரதர் நடத்திய அந்த யாகத்தில் பண்டிதராகிய அத்வர்யு என்ற ரித்விக்கானவர் பசு என்ற ஆடு அதற்கு முறைப்படி செய்ய வேண்டிய சடங்குகளை செய்வித்து அதன் அங்கத்தை விசசனம் செய்யும் பொழுது அதிலிருந்து தோன்றியது இந்த ஆட்டுக்கடா. அந்த ஆட்டுக்கடா சிவந்த நிறம் உடையதாக இருந்தது. அக்னி பிரளயத்தில் வடவாமுகாக்னி எப்படி சிவந்த நிறத்தில் ஜொலிக்குமோ அதுபோன்று இந்த ஆட்டுக்கடா இருந்தது. வளைந்த கொம்புகளை உடையதாகவும் சிவந்த விழிகளை உடையதாகவும் அந்த ஆட்டுக்கடா இருந்தது. அது கனைத்து கத்தும் பொழுது நீண்ட தாடிகளால் பிரகாசிக்கின்ற முகத்தில் விளங்குகின்ற தாடையை உடையது. 2 காதுகளாலும் கழுத்து மூலைகளும் அசைவதனால் மேகவரிசைகளை தள்ளிவிட்டது. நீண்ட முழங்கால்களை உடைய 4 கால்களை உடையதும் குளம்புகளினால் பூமியை பெயர்க்கின்றதுமான அந்த ஆடு சிலுத்து கொழுத்த உடல் உடையதாகவும் தன்னுடைய வாளினால் நட்சத்திரங்களை கீறுகின்றதாகவும் இருக்கின்றது. பராக்கிரமத்தில் கருடனையும் வாயுவையும் விட மேம்பட்டதாக இருந்தது. இந்த ஆட்டுக்கடாவின் மத வாசனை காற்றுப்பட்ட மாத்திரத்தில் திக்கஜங்கள் எல்லாம் ஓடின. தாம் திக்கஜங்களை ஓடச் செய்ததை உணர்ந்த அந்த ஆட்டுக்கடா மிக்க கர்வமுடையதாக ஆயது. மிக வேகமுள்ளதாக மாறியது. அந்த ஆடு தனியாகவே கீழ் 7 உலகங்களையும் மேல் 7 உலகங்களையும் ஜெயித்தது. சண்டமாருதம் போல ஆகாசத்தில் சென்று மேகக்கூட்டங்களையெல்லாம் கலைக்கின்றது. அந்த ஆடு புறப்பட்டவுடன் யாகசாலையில் இருந்தவர்களெல்லாம் பயந்து ஓடினார்கள். அதே போல பூமியிலும் ஆகாயத்திலும் இந்த ஆடு பலரையும் தாக்கி குத்தி கொன்றது. இதனை கண்டு நாரத முனிவர் உள்ளிட்ட தேவர்கள் அனைவரும் ஓடிச் சென்று திருக்கயிலை மலையில் தஞ்சமடைகின்றனர். தங்களது மேனியில் ஆட்டுக்கடாவால் தாக்கப்பட்ட காயங்களுடன் திருக்கயிலாய மலைக்கு செல்கின்றனர். அப்பொழுது 1,09,000 வீரர்கள் சூழ அங்கே முதல்வரான ஆறுமுக பெருமான் விளையாடி மகிழ்கின்ற தன்மையை காண்கின்றார்கள். அப்பொழுது நினைக்கின்றார்கள், இம்முருகப்பெருமானே இந்த கொடிய ஆட்டுக்கடாவிடமிருந்து நம்மை காப்பார் என்று முருகப்பெருமானிடம் நமது துன்பத்தை சொல்வோம் என்று முருக கடவுள் திருமுன்பு சென்று அருமையான ஸ்தோத்திரங்களை சொல்லி துதிக்கின்றார்கள். முருகப்பெருமான் கருணை கொண்டு, நீங்கள் எல்லோரும் துன்பமுற்று வந்திருக்கின்றீர்களே, உங்களுக்கு என்ன நேர்ந்தது என்று கேட்டருள நடந்ததை சொல்கின்றார்கள். யாகத்தில் ஆட்டுக்கடா வந்தது என்றும், எனவே அந்த யாகத்தை பாதியிலேயே விட்டுவிட்டு ஓடி இங்கே அடைக்கலமாக வந்துவிட்டோம் என்றும், அந்த ஆட்டுக்கடா பலரையும் தாக்கியது, பலரையும் கொன்றது என்றும் கூறுகின்றார்கள். முன்பு எப்படி உலகமெல்லாம் பரவிய ஹாலகால விஷத்தை சிவபெருமான் தாம் ஏற்றுக்கொண்டு எங்களை ரட்சித்தாரோ அதே போன்று இப்பொழுதும் இந்த ஆட்டுக்கடாவிடமிருந்து தாங்கள்தான் எங்களை ரட்சிக்க வேண்டும் என்று விண்ணப்பிக்கின்றார்கள். அவ்வாறு எங்களை ரட்சித்து யாகத்தை பூர்த்தி செய்யும்படி அருள் புரிந்து எங்களை காத்தருள்வீராக என்று தேவர்கள் முருகப்பெருமானை வேண்டுகின்றார்கள். முருக கடவுள் அவர்களை பார்த்து கருணையுடன், பயப்படாதீர்கள் என்று தம்முடைய திவ்ய கரத்தை அமைத்து காண்பித்து அருள்கின்றார். தம்மை துதித்து நிற்கின்ற தமது பரிவாரமாகிய 109 வீரர்களுள் அழகிய நீல நிறம் கொண்ட திருமேனியை உடைய வலிமையான வீரபாகு தேவரை பார்த்து முருகப்பெருமான் அருளினார். அந்த சிவந்த நிறமுடைய ஆட்டுக்கடாவை நீ விரைவாகச் சென்று இங்கு பிடித்து கொண்டு வருவாயாக
என்று முருகப்பெருமான் வீரபாகு தேவருக்கு அருள் செய்தார். உடனே முருகப்பெருமானிடம் அருள் விடை பெற்று கொண்டு வீரபாகு தேவர் திரு கைலாய மலையை விட்டு நீங்கி அந்த ஆட்டுக்கடா எங்கே சென்றது என்று தேடுகின்றார். பூமியிலும் காணவில்லை, கீழே 7 பாதாள உலகங்களிலும் காணவில்லை, தேவர் உலகத்திலும் காணவில்லை. பிரம்மலோகத்திற்கு சென்று பார்த்த பொழுது அந்த ஆட்டுக்கடா அங்கே இருக்கின்றதை கண்டார் வீரபாகுதேவர். அந்த ஆட்டுக்கடா திடுக்குற்று அஞ்சும்படியாக வீரபாகுதேவர் ஆரவாரித்து உரக்க சப்தமிட்டு விரைவாக ஓடிச் சென்று அந்த ஆட்டுக்கடாவின் கொம்பை எட்டி பிடித்து அதனை இழுத்து அது இழுபட்டு நிலத்தில் உராய்ந்தவாறு வரும்படி திரு கைலாய மலைக்கு அதனை இழுத்து கொண்டு வருகின்றார். திரு முருகப்பெருமானது திருமுன்பு அந்த ஆட்டுக்கடாவை சேர்த்து நிற்கின்றார். ஆட்டுக்கடாவை அங்கே திரு கைலாய மலையில் நிறுத்தி முருகப்பெருமானை வணங்கி நிற்கின்றார் வீரபாகுதேவர். அப்பொழுது முருகப்பெருமான் தேவர்களுக்கு அருள் செய்கின்றார். உங்கள் உள்ளம் வருத்திய கொடுமையான ஆடு இப்பொழுது என்னிடம் வந்துவிட்டது. இனிமேல் நீங்கள் சஞ்சலம் கொண்டு வருந்த வேண்டாம். நீங்கள் எல்லோரும் பூமியில் சென்று பழையபடி அந்த யாகத்தை தொடருங்கள். அதே போன்று ஆகவனீயம், கார்கபத்தியம், தாக்ஷணாக்னி என்ற 3 அக்னிகளையும் வளர்த்து உலக க்ஷேமத்திற்காக செய்யும் அந்த யாகத்தை செய்து முடிப்பீர்களாக என்று அருள் செய்தார். அப்பொழுது தேவர்கள், நாரதர் முதலான எல்லோரும் விண்ணப்பிக்கின்றார்கள். முருகப்பெருமானே, யாகத்தின் நெருப்பில் தோன்றி அந்த நெருப்பை போன்ற சிவந்த இந்த ஆட்டுக்கடாவை சிறியோங்களாகிய நாங்கள் உய்யும் பொருட்டாக தேவரீர் வாகனமாக கொண்டு அதன் மேல் எழுந்து உலாவுதல் வேண்டும் என்று விண்ணப்பம் வைத்தார்கள். முருகப்பெருமானும் அவர்களுக்கு அருள் புரிந்து, அவ்வாறு உங்களது விருப்பப்படியே ஆட்டுக்கடாவை யாம் வாகனமாக கொள்வோம் என்று அருள் புரிந்து கருணை செய்தார். நாரத முனிவர் உள்ளிட்ட அனைவரும் அங்கே குழந்தை வடிவினரான எந்தை பெருமானின் திருவடி மலர்களில் தாழ்ந்து வணங்கி முருகப்பெருமான் அருள் பெற்று சென்றார்கள். உலகத்தை துன்புறுத்தி வந்த அந்த கொடிய ஆட்டுக்கடா கூட தயாளுவான பிரபுவினுடைய கருணையினால் அனுகிரகிக்கப்பட்டது. அந்த ஆடும் கூட முருகப்பெருமானால் தத்துவ ஞானத்தை அடைந்து உமாபுத்திரனான முருகனை ஸ்தோத்திரம் செய்தது. தெளிந்த மனத்துடன் முருகப்பெருமானை நமஸ்காரமும் செய்தது. அந்த ஸ்தோத்திரத்தினால் மிக பிரியமடைந்த முருகப்பெருமான் அந்த ஆட்டை வாகனமாகவே கொண்டார் என்றார். மனத்தை அடக்காதவர்களுக்கு கிடைக்கக்கூடியதான அனுக்கிரகத்தை அந்த ஆட்டிற்கு முருகப்பெருமான் செய்தார் என்றால் மற்ற பக்தர்களுக்கு அவர் அனுக்கிரகம் செய்வதில் என்ன சந்தேகம்? அந்த நாள் முதல் எப்படி அக்னிதேவனுக்கு இந்த ஆட்டுக்கடா வாகனமாக இருக்கின்றதோ அதே போன்று அக்னிதேவரால் தாங்கப்பட்ட முருகப்பெருமானும் ஆட்டுக்கடாவை வாகனமாக கொண்டார், மேஷ வாகனராக ஆனார். நாரதரும் மற்றைய தேவர்களும் முனிவர்களும் அந்த யாகத்தை தொடர்ந்து நடத்தி யாகத்தை பூர்த்தி செய்தார்கள். இன்றும் முருகப்பெருமான் திருக்கோயில்களிலே உற்சவங்களின் பொழுது முருகப்பெருமான் ஆட்டுக்கிடா வாகனத்தில் வலம் வருவதை இன்றும் நாம் தரிசனம் செய்யலாம். யக்ஞ மேஷ கர்வ ஸ்தம்பனாய நமக என்பது சத்ரு சம்ஹார திரிசதியில் உள்ள ஒரு திருநாமம். எனவே முருகப்பெருமான் அந்த ஆட்டுக்கடாவை வாகனமாக்கி அதில் ஏறி அமர்ந்து 8 திசைகளிலும் அதனை செலுத்தி விளையாடினார். ஆட்டுக்கடாவின் மேலே ஏறி அதனை வாகனமாக கொண்டு 5 வகை நடைகளை நடத்தி காட்டினார். அந்த 5 வகை நடைகள் என்பவை ஆகந்திகம். ஆகந்திகம் என்பது அசைவு இல்லாத நடை. இரண்டாவதாக தோரிகம், அதிகமாகவும் சதுரமாகவும் இருக்கின்ற நடை. அடுத்ததாக 3ஆவதாக இதேசிதம், அது வட்டமிட்ட நடை. 4ஆவதாக வர்க்கிதம், முன்காலை தூக்கி வரும் நடை. 5ஆவதாக புலுதம், அது வேகமாக இருக்கின்ற நடை என்று இந்த 5 வகை கதிகளையும் நடைகளையும் நடத்தி காட்டினார் முருகப்பெருமான். அக்னிபூஹு என்று வேதங்களால் பிரதிபாதிக்க பெற்றவர் முருகக் கடவுள். அக்னி என்பது பல இடங்களில் குறிப்பாக சிவபெருமானை உணர்த்தி நிற்கின்றது. தேனானாம் அக்ரேசாகா, அதாவது தேவதைகளுக்கு முன்னே இருக்கின்றவன் என்று, அதனால் அக்னி என்ற பெயர் வந்தது என்று கூறுவார்கள். சிவபெருமானை தவாக்னி, தவேவாக்னி என்று வேதம் கூறுகின்றது. எனவே முருகப்பெருமானை அக்னிபூஹு என்று
போற்றுகின்றது. எனவே அந்த அக்னி தேவனைப் போலவே முருகப்பெருமானும் அக்னிபூவாகிய முருகப்பெருமானும் ஆட்டுக்கிடாவை வாகனமாக கொண்டு அருளினார். அதனால் வேதங்கள் முருகப்பெருமானை அஜன் என்று போற்றுகின்றன. பிறப்பு இல்லாதவர் என்றும் இதற்கு அர்த்தம். பிறப்பு இல்லாதவர், எனவே இறப்பும் இல்லாதவர், எனவே ஆதி மத்திய அந்த ரஹிதம் என்று இதற்கு அர்த்தம். முருகப்பெருமானை முழுமுதல் கடவுள் என்று வேதங்களெல்லாம் இவ்வாறு போற்றுகின்றன. அருணமாகிய அந்த அஜமாகிய கடாவில் ஏறி செலுத்தும் காரணத்தினால் ஸ்கந்த பெருமானுக்கு அருணாரூடமூர்த்தி என்றும் திருநாமம். ஸ்ரீமத் குமரகுருபர சுவாமிகள் அருளிய கந்தர் கலிவெண்பாவில் நெருப்பில் உதித்து அங்கண் புவனம் அழித்து உலவும் செங்கட்கிடா அதனை சென்று சென்று கொணர்ந்து அதன் மீது இவர்ந்து எண்திக்கும் விளையாடும் நாதா என்று அமைகின்றது. இலங்கையில் நீர்வை கதிர்காம இறைவனார், அதாவது நீர்வேலி கதிர்காம முருகப்பெருமானின் திருக்கோயிலில் அந்த பிரம்மோற்சவத்தில் 2ஆம் நாள் உலாவில் முருகப்பெருமான் செந்நிற ஆட்டுக்கடாவில் எழுந்தருளி வருவார் என்பதையும் நாம் பார்க்கின்றோம். இவ்வாறு தகரேறு படலம் நிறைவடைந்தது. தொடர்ந்து பிரம்மாவை முருகப்பெருமான் சிறையில் அடைத்த அயனைச் சிறைபொறி படலம் என்பதனை தொடர்ந்து சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.